ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், கும்மிடிப்பூண்டியில் புதுப்பேட்டைங்கிற இடத்துல சிப்காட் பகுதியில் ஒரு பச்சை மண்ணை 3 வயசு பிள்ளைய இந்திக்கார பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல, இந்திக்காரனே ஒரு 19 வயசு இளைஞன் கஞ்சா போதையில் அந்த பொண்ணை பிஸ்கட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கெடுத்து கொன்று சித்திரவதையெல்லாம் செஞ்சு கொண்டு போய் சாக துடிக்க உயிர் துடிச்சிட்டு இருக்க நிலமையில கொண்டு போய் இந்த குப்பமேட்டில் வீசியிருப்பான். இந்த பிக்சரில் இருந்த அம்மா தான் அந்த பார்த்துருக்கு. நைட்டு ஒரு 6:30 மணி 7 மணி இருக்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அந்த கருவல் பக்கத்து போயிருக்கு. நடந்து போகிற பாதையில் அந்த பொண்ணு கிடந்திருக்கு. என்னடா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி கிடக்கு அப்படின்னா, அரை உயிராக தான் இருந்திருக்கு, உயிர் இருந்திருக்கு. அப்படியே சொல்லுது அந்த அம்மா, அப்படியே கேட்க முடியல, அதே துடிச்சிட்டு இருந்திருக்கு. அதோடு தான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் வர லேட் ஆகிடுச்சு. அதோடு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் ஏற்றிட்டு கூட்டியும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போனாங்க. அவங்க அம்மா அப்பா கையில் கொடுத்து அங்கே போய் நைட்டு சிகிச்சை பார்த்துருக்காங்க. அந்த டாக்டர்லாம் ஜிஹெச் ஸ்டாலின் ஆஸ்பத்திரியோட அந்த டாக்டர் சொல்கிறாப்புல, வாயில் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அந்தளவுக்கு கொடுமையெல்லாம் அந்தளவுக்கு கொடுமை நடந்திருக்கு சொல்கிறாப்புல. இறந்துடுச்சு. அந்த பொண்ணும் அடக்கம் பண்ணிட்டாங்க. இவனை இந்த எச்சநாயை பிடிச்சி நான் போதையில் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறியே, போன உயிர் வருமா? ஏன் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இல்லை, பொம்பளை யாருமே இல்லையா? என்னதான் சொல்ல? இனிமேல் டிஎம்கே ஆட்சி வந்தாலும், ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலும், டிவிகே ஆட்சி வந்தாலும் சரி, எவன் இனிமேல் ஆட்சிக்கு வந்தாலும் நம்மளை பாதுகாக்க வேண்டியது, நம்ம பிள்ளைகளை நம்ம குடும்பத்தை பாதுகாக்க வேண்டியது இனிமேல் பெற்றோராகி நம்ம கையில் தான் இருக்குங்கிறத இனிமேல் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் நீங்களே கூட்டிகிட்டு போங்க, நீங்களே கூட்டிகிட்டு வாங்க. ஆட்டோக்காரனா எவனையும் நம்பி அனுப்பாதீங்க. கூட பிறந்த அண்ணனா அவனை நம்பி அனுப்புங்க. வேறு எவனும் சொந்தக்காரன், சித்தப்பன், எந்த சித்தப்பா பையன், எவனையும் நம்பக்கூடாது. இனிமேல் நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். வீட்டை விட்டு இனிமேல் பெண் பிள்ளை வயிற்றில் மாதமாக ஒருத்தவங்க ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுமே வெளியே போகணும். ஏன்னா அந்த பிள்ளைய கூட கீறி கூட எடுப்பாங்க. அதனால் பெண் பிள்ளைன்னு ஒன்று ஆஸ்பத்திரியில் பிறந்துருச்சா, பிறந்ததோடு ஸ்கூலுக்கு கூட இனிமேல் நம்ம யாரும் அனுப்ப வேணாம். வீட்லேயே கூட பெண் பிள்ளையை நம்ம வச்சுருக்கோம். நம்ம பிள்ளைகளை நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் பச்சை மண்ணை 1 வயசாக இருந்தால் கூட 1 வயசில் 1 மாதம் 1 நாள் பெண் குழந்தை இருந்தால் கூட இனிமேல் வீட்டை விட்டு யாரும் தனியாக அனுப்பாதீங்க. நம்ம பிள்ளைகளை நம்மளே பாதுகாப்போம். இனிமேல் நம்மளை பாதுகாக்க யாரும் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால்தான் தண்டனைகள் தவறுகள் நடக்காது அப்படிங்கிறது மாதிரி, என்னைக்கு இந்த மாதிரி தவறு நடந்துச்சு உறுதி செய்யப்பட்ட தூக்கு தண்டனை விதித்து அடுத்த நாளே அவனுக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுதோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் குறையும். அப்படி நடத்தப்பட்டால் கூட குறையாதுங்கிறது கூட குறையும் செய்யாது. எத்தனை பேத்துக்கு இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, இரட்டை ஆயுள் தண்டனைலாம், அது குறையிறதாப்புல தெரியல. அதனால் நம்ம பிள்ளைகளை நம்மளே பாதுகாத்துருவோம். தயவு செய்து பெண் பிள்ளைகளை இனிமேல் பெண்களாகிய நம்மளும் சிங்கப்படையாகட்டும், எந்த படையாகட்டும், இனிமேல் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்வோம். தயவு செய்து இனிமேல் பெண் பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைகளாக இருந்தால் கூட கூட்டிகிட்டு போங்க, மறுபடியும் கூட்டிகிட்டு வாங்க. எவனையும் இனிமேல் தமிழ்நாட்டில் நம்பாதீங்க.